இலங்கை கடற்கரை அருகே எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக, சர்வதேச எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழக மீனவர்கள், குறிப்பாக இந்தியாவை சேர்ந்த தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது வாடிக்கையான ஒன்றாக இருந்தாலும் பல மீனவர்கள் அவ்வப்போது விடுவிக்கப்படுவார். இன்று கூட ராமேஸ்வரத்தை சேர்ந்த 20 மீனவர்கள் கைது செய்து சிறையில் இருந்தார்கள், அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். ஆனால் 100க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் இன்னமும் இலங்கையின் பல்வேறு சிறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே வேதனை தரக்கூடிய செய்தி. தொடர்பாக மாநில அரசு மத்திய அரசு கடிதம் எழுதுவதும், மத்திய அரசு இலங்கை அரசுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதும், கடிதம் எழுதுவதும் இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் இதுவரை பலர் பல மாதங்களாக, சில ஆண்டுகளாகவே அங்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மீனவர்கள் சிறையில் அடைக்கப்படுவது மட்டுமில்லாமல் அவருடைய லட்சக்கணக்கான மதிப்புடைய படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டு அங்கு வைக்கப்பட்டு வீணாக சென்று கொண்டிருக்கின்றன. துருப்பிடித்து போகின்ற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த படகுகளின் காட்சிகள் தான் நமக்கு வந்திருக்கிறது. இந்த படகுகள் எல்லாம் தற்போது திடீரென இலங்கையின் புதிய அரசாங்கம் பதவியேற்ற பிறகு, அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு தற்போது அதிரடியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவின்படி இந்த படகுகள் சரியாக நன்றாக இருக்கக்கூடிய படகுகள் 13 படகுகளை இலங்கை கடற்படையிடம் ஒப்படைக்க வேண்டும், இலங்கை கப்பல் படையிடம் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மீனவர்கள் மீண்டும் என்றால் தமிழக அரசும் சரி, மத்திய அரசும் சரி இந்த படகை எல்லாம் மீட்டு எடுக்க வேண்டும் என்பதற்காக தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள், கடிதங்களை எழுதி வருகிறார்கள். ஆனால் இதுவரை எந்த பலனும் இல்லை. இந்த சூழ்நிலையில் தற்போது படகுகளை எல்லாம் முதற்கட்டமாக 13 படகுகளை, சிறப்பான நிலையில் இருக்கக்கூடிய 13 படகுகளை இலங்கை கடற்படைக்கு வழங்க வேண்டும் என அரசின் சார்பிலே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டிய சமயம் கடற்படையினால் கைப்பற்றப்பட்டு மன்னார் மற்றும் மயிலிட்டி துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டிருக்கும் நல்ல நிலையில் உள்ள படகுகளை கடற்படையிடம் கையளிக்குமாறு அந்த கடல் தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சகம் சார்பில், அந்த அமைச்சு என்பார்கள், அமைச்சகம் சார்பிலே தற்போது அதிகாரப்பூர்வ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மன்னாரில் இருந்து 5 படகுகள் மற்றும் யாழ்ப்பாணத்திலிருந்து 8 படகுகளும் என மொத்தம் 13 படகுகள் கடற்படை வசம் ஒப்படைக்க இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. அதற்கான கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இன்னும் அந்த படகுகள் ஒப்படைக்கப்பட்டதாக உறுதி தகவல் இல்லை. ஆனால் கடிதங்கள் அமைச்சகத்திலிருந்து வந்திருக்கிறது, அந்த கடற்படை நீரியல் வளத்துறை அமைச்சகத்திலிருந்து வந்திருக்கிறது. இதையடுத்து நிச்சயமாக ஒப்படைக்கப்படும் என்று, இது உண்மையிலேயே அதிர்ச்சி தரக்கூடிய, என்றால் அந்த படகுகள் வந்துவிடும் என்றால் ஒவ்வொரு படகும் குறைந்தபட்சம் 50 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரை இருக்குமாம். எனவே இப்போ லட்சக்கணக்கிலே இழப்பு ஏற்படுகிற சூழல் அவர்களுக்கு. ஏன்னா இந்த படகுகள் திரும்பி வந்துவிடும் என்ற கனவிலாது இதுவரை இருந்து வந்தார்கள் தமிழக மீனவர்கள். தற்போது அதற்கும் வழியில்லாத சூழலை இலங்கை அரசு ஏற்படுத்தியிருக்க என்பதுதான் தற்போது அச்சம் தரக்கூடிய ஒரு செயலாக. என்றால் ஏன் அச்சம் என்றால், படகுகளும் வரப்போவதில்லை, மீனவர்களும் சிறையில் இருக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து முயற்சிக்கிறோம் என கூறுகிறார். இதுவரை எந்த பலனும் இல்லை. எனவேதான் மத்திய மாநில அரசுகளின் அவசர கவனத்திற்கு இந்த கப்பற்படை வசம் இந்த படகுகள் ஒப்படைக்கப்பட போகிறது என்ற ஒரு தகவல் கிடைத்து, உறுதியான தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் அவர் கவனத்துக்கு எடுத்து செல்லும் வகையில் தான் இந்த பிரேக்கிங் செய்தியை தற்போது நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய மாநில அரசின் அவசர கவனத்திற்கு இதை உடனடியாக கேட்க வேண்டும், இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு பெற வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இந்த செய்தியை நாம் வெளியிட்டிருக்கிறோம். ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி. சண்முக சுந்தரம்.